எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தெரிஞ்சாத ஒரு தாம்பத்திய ரகசியம் அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட நான் 3 மந்த்ஸாக வீடியோ போடல. ஸோ வீடியோ போடாமையே எனக்கு அவ்வளோ பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தீங்க, நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். உடலுறவு சார்ந்து, தாம்பத்திய லைஃப் சார்ந்து, ஒரு கணவனும் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தாம்பத்திய ரகசியங்கள், என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, எப்படி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நம்ம சாட்டிஸ்ஃபைடாக ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகலாம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப நல்ல சொற்களை மட்டுமே, தமிழில் இருக்கக்கூடிய நல்ல சொற்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து பர்ஃபெக்டாக நல்ல நாலேஜபிளாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் நிறைய என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுறது, ப்ளஸ் நான் நிறைய படிக்கிறது மூலிமா அண்ட் நிறைய டாக்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட வீடியோஸு அட்வைஸ்லாம் கேட்குறது மூலிமா எடுத்து காம்பைண்ட்டாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி ஒவ்வொரு டைட்டிலையும் நான் போட்டுட்ருக்கேன். அண்ட் மெயினாக நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னுடைய வார்த்தைகள் தான். ஸோ நான் அவ்வளோ டீசெண்டான வேர்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா உங்கள் சைட்லேருந்துமே ரொம்ப 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 டீசெண்டான வேர்ட்ஸ் தான் நீங்களுமே கமெண்ட் பண்ணுறீங்க. அதில் நான் 100% மறுக்க மாட்டேன். ஸோ இனிமேலும் அதுவே கண்டினியூ பண்ணுங்கள். நானும் இனிமேல் நிறைய வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரொமான்டிக் ஸ்டோரிஸ், நிறைய ஃபிசிக்கல் ரிலேட்டடாக உடல் ரீதியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கேன். அதை போய் நல்லா ரீட் அவுட் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வேறு எந்த விதமான மனக்கசப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை ஒரு அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு நான் போடுற வீடியோ ஏதாவது ஒரு 10ல் ஒரு பங்குனாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கண்டென்ட் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப டீசெண்டான வேர்ட்ஸை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை சொல்லிக்கிறேன். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேங்க் தான் உங்களுக்கு. ஸோ என்னென்னா இவ்வளோ நாள் வீடியோ போடலனாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்லேயும் சரி எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபரும் வந்திருந்தீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி, சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஸ்டார்டிங்கில் போடும்போது பார்த்திங்கன்னா என்னோடய மெயில் ஐடி நான் கொடுத்துருந்தேன். என்னோடய மெயிலுக்கு அவ்வளோ பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க. அதாவது சிஸ்டர் எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது சிஸ்டர், நான் இவ்வளோ மணி நேரம் பண்ணுறேன் சிஸ்டர் அப்படின்னு உங்களோட பர்சனல் டவுட்டு அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க. அதை நான் எப்படி சொல்கிறதுனா, ஒரு மெயிலாம் பரவாயில்லைங்க, நம்ம அப்படியே உட்காந்து சரிப்பா இதுதான் பண்ணுங்கப்பான்னு ரிப்ளை பண்ணலாம். ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு 700+ மெயில் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன், இல்லை ரிப்ளை வீடியோ போடுறேன், சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் ப்ளே. இது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இது இவ்வளோ ஒரு நல்ல விஷயமா அப்படின்றது நீங்கள் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. என்னென்னா ஃபோர் ப்ளே அப்படின்றது முன்னோட்டம். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இப்போது அந்த இப்போ நீங்கள் உங்கள் மனைவி கூட தாம்பத்தியத்தில் வச்சுக்க போகிறீங்க, இல்லை உங்கள் கணவன் கூட தாம்பத்திய உறவில் ஈடுபட போகிறீங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி சின்ன சின்னதாக தொடுதல், எப்படி சொல்கிறதுனா சின்ன சின்ன ஒரு கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள ஒரு சீன்றது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், அது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா கண்டிப்பாக முன் விளையாட்டுகள் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அப்போ தான் அந்த உடலானது முழுசாக ரெடி ஆகும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு தாம்பத்திய உறவு, ஒரு உடல் உறவு அப்படின்றது ஒரு ஆணுறுப்பும் பெண்ணுறுப்பும் சேர்றது மட்டும் கண்டிப்பாக கிடையாது. அது நிறைய விஷயங்கள் அதில் இதாக இருக்குது, சேர்ந்துருக்கு. அதாவது உடல் மட்டும் சேர்றதுக்கு உடல் உறவு கிடையாது, 2 மனசு சேரணும்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. ஸோ நல்ல மன அழுத்தம் இல்லாத ஒரு லைஃபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா ஒரு அமைதியான சூழ்நிலைகள், விருப்பங்கள், ஸோ இதெல்லாம் நிறைய வரும். ஓகேவா, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் சொன்னேன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டாவது பாயிண்ட்டு மன ரீதியான பிணைப்பு. நான் சொன்னேன் இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ எமோஷ்னல் பாண்டுன்னு சொல்லுவாங்க. மன ரீதியான பிணைப்பு, மனசில் பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான, அதாவது ஒருத்தவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அன்பு காதல் இல்லாமல்
இல்லாமல் இருக்கிறது, ஒருத்தர் மட்டுமே எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கிறது, அன்பை மட்டுமே நான் மட்டுமே ஹஸ்பண்ட் போகிறது, இல்லை மனைவின்னு கொடுத்து இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முழுமையடையாது, திருப்தி அடையாது. ஓகேவா? அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, ஒருத்தர் ஸ்டார்டிங்கில் நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க மேலே நமக்கு ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து மனசு வந்து ஏற்றுக்காது. ஸோ அந்த விஷயம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். சரிங்களா? அப்போ வந்து 2 பேர்த்துக்குமே வந்து மன ரீதியான அந்த பிணைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப வேணும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து முழுமையடையும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்கிறீங்க இல்லையா, நான் வந்து அரை மணி நேரம் இந்த மாதிரி பண்ணுறேன், ஸோ 1 மணி நேரம் பண்ணுறேன், ஆனால் வந்து என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு மாதிரி செய்கிறாங்க. ஏன்னா அந்த மன ரீதியான பிணைப்பு இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டிப்ரெஷன் அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட இருக்கலாம். உண்மையாகவே இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இதில் 100% உண்மை அப்படின்றத இப்போ வந்து நான் உணர்றேன். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மை, இது வந்து கண்டிப்பாக தேவைங்க. என்னென்னா என்ன வேணும், அதாவது நம்ம இப்போ ஒரு சமையல் செய்ய போகிறோம்னா காய்கறி இல்லைங்க வாங்கிட்டு வாங்க, அரிசி இல்லைங்க வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து எனக்கு இந்த ஃபீல் வேணும், எனக்கு இந்த ஃபீல் இந்த மாதிரி வேணும், இந்த இடத்துல இந்த பண்ணுங்கள், இந்த இடத்துல எனக்கு ஒரு மசாஜ் பண்ணிவிடு, இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு பெயின் இருக்குது, இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா அந்த ஃபீல் இருக்குது அப்படின்றத போத்து கணவனும் மனைவியும் சேர்ந்து பேசுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேரோட அந்த ரிலேஷன்ஷிப்புமே முழுமையடையும். 2 பேரும் ஒரே மனநிலையில் சந்தோஷமாக இருப்பீங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 4வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது. மெயினான விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு கணவன் இருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து என் ஒய்ஃப்கிட்டருந்து இந்த மாதிரி வந்து உடல்லேருந்து இந்த மாதிரியான ஹாப்பினஸ் மட்டும்தான் வேணும், நான் தாம்பத்தியம் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் விடுவேன், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து உங்களோட தேவைக்கு உங்களோட திருப்திக்காக பயன்படுத்த. இதில் நிறைய கணவர்களும் அடங்குவாங்க, நிறைய மனைவிமார்களும் அடங்குவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. பரஸ்பர திருப்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பேருமே ஒரு எப்படி சொல்கிறது, உயிருள்ள ஒரு உணர்வுகள், அது என்ன உணர்ச்சி மிகுந்த ஒரு உயிர்கள். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேர்த்தோட திருப்தியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கணவர்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. உங்களோட சந்தோஷத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் கண்டிப்பாக மனைவியோட வாண்டட் என்ன, தேவையில்லாதது என்ன அப்படின்றது பேசி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க ஒரு வேளை கூச்சப்படுறாங்க, இல்லை சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாதையில் போய் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இதில் கண்டிப்பாக வந்து கணவனோட கம்பேர் பண்ணும்போது மனைவிக்கு வந்து கொஞ்சம் கூச்சங்கள் இருக்கும். சரிங்களா? இது வந்து வேர்ல்டு வைட் உண்மைன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இருக்கும், அது வந்து கொஞ்சம் கூச்சனாச்சும் இருக்கும். ஒரு பெண்மைனா அந்த இது இருக்கும்ல. ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லா ஸ்டோரியிலையும் இவங்க எல்லாமே இல்லைங்க. இவங்க இந்த பாயிண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரினா என்ன பாயிண்ட்னா மன அழுத்தம். கண்டிப்பாக மன அழுத்தம் இருக்கவே கூடாது. ஸோ நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னென்னா, உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது, என்னென்னமோ பிரச்சனை, இல்லை என்ன வேணாலும் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ளே எதுக்கு வரீங்க? இப்போ சமையல் கட்டுக்குள்ளே எதுக்கு போகிறோம்? சமையல் செய்ய தான் போகிறோம். சமையல் செய்வோம், பாத்திரம் கழுவுவோம், நீட் பண்ணி வச்சுட்டு வெளில வந்துடுவோம். அங்கே போய் நம்ம பாயை விரித்து தூங்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே பாயிண்ட் தான். நீங்கள் பெட்ரூம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எதுக்கு வரீங்க? நல்லா ஆழ்ந்த டீப் ஸ்லீப் வேணும். ஓகேங்களா? டீப் ஸ்லீப். 2வது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்கிறது, ஸோ சந்தோஷமாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். சரியா? அப்போது உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள், இவங்க என்ன இப்படி பேசிட்டாங்க, எனக்கு நாளைக்கு இந்த லோன் கட்டணும், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு நல்ல மூட்டை கட்டி உங்களுடைய பெட்ரூம் கதவுக்கு வெளியில் தூக்கி போட்டுட்டு, நீ வந்து காயில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வீட்டை வந்து நல்லா போட்டு வைங்கல்ல கதவை, அந்த மாதிரி பூட்டிக்கோங்க. உங்கள் மனசை சொல்கிறேன் நான், பூட்டிட்டு நீங்கள் பாட்டு நல்லா டீப் ஸ்லீப் எடுங்க. உங்கள் பார்ட்னர் கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் வாண்டட் என்ன வாண்டட்ன்றதை பேசுங்க. கண்டிப்பாக பேசுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் லிசன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப வந்து உறவில் வந்து தேவை. ஸோ எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறைய ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பிடிக்கல அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. டாடா பாய்.